எங்கள் பக்கம் வாங்க, மறைமுகமாக அணிய திமுகவின் முக்கிய டீம். ஜெயக்குமார் எடுத்த முடிவு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திடீரென திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா வரும் வரை அவர் திமுகவில் இணைய போகும் தகவல் அதிமுகவில் யாருக்கும் தெரியாது. இதன் பின்னரே அவசரமாக அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே பேசி வந்தார். ஆனால் திடீரென அவர் திமுகவை நோக்கி வந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் முக்கிய முகமாக அன்வர் ராஜா இருந்தார். இதன் மூலமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கும் நம்பிக்கை போய்விட்டதாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே அதிமுகவில் இன்னும் சில தலைவர்கள் திமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த புகழேந்தி இன்னும் பலரும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வருவார்கள் என்று கூறியிருந்தனர். அந்த பட்டியலிலும் முதல் பெயராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் பெயர் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பாஜகவின் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பின் ஜெயக்குமார் ஆவேசமாக விமர்சித்திருந்தார். ஆனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதில் இருந்து சைலண்ட் ஆகிவிட்டார். அதிமுகவின் முகமாக எடப்பாடி பழனிசாமியின் குரலாக ஜெயக்குமார் அமைதியானது அக்கட்சியின் வட்டாரத்திலும் விவாத பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ராயபுரம் தொகுதியில் போட்டியின்றி வென்ற ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். அதற்கு இஸ்லாமியர்களின் ஆதரவு இல்லாததே காரணமாக அமைந்தது. ராயபுரம் தொகுதியில் வெல்ல இஸ்லாமியர்களின் ஆதரவு மிகவும் முக்கியம். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலிருந்து மயிலாப்பூர் தொகுதி மாறப்போவதாக கூறப்பட்டது. இதனிடையே அதிமுகவின் வட்டாரத்திலேயே ஜெயக்குமார் திமுகவில் இணையப் போவதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளது. இதனையடுத்து திமுக தரப்பில் ஒரு டீம் அவரை அணுகியிருக்கிறது. ஆனால் ஜெயக்குமார் நேரடியாகவே எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவன் நான், அதனால் என்ன நடந்தாலும் அதிமுகவிலேயே இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் திமுக அப்படியே விட்டுவிட்டது. ஆனால் திமுகவில் இருந்து அணுகப்பட்டது அதிமுக வட்டத்தில் கசிந்திருக்கிறது. இதனால் அதிமுக நிர்வாகிகள் மீது ஜெயக்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.